வெல்கம் டு தமிழ் குயின் vlogs மக்களே. இன்னைக்கு நாங்க என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யானை எல்லாம் இருக்கு. என்னடா சொல்ல வர நீயும் முக்கிய என்னென்னமோ பேசிட்டு இருக்க, என்ன விஷயம்? எது சொன்னாலும் நீயே சொல்ற. இல்ல இன்னைக்கு வந்துட்டு என்ன ஒரு விஷயம்னா, நம்ம ஒரு மிஸ்ட், இந்த மிஸ்ட்ல இந்த ஒரு கிளைமேட்ல நம்ம முதுமலை எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். சோ வந்து முதுமலை பாக்குறதுக்காக இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். அங்க இருக்கிற யானை மான்கள் இதெல்லாம் வந்து நம்ம வீடியோ எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒரு மிருகத்தை வீடியோ எடுத்தாச்சு, அப்படியே போய்கிட்டு இருக்கோம். இப்போ நமக்கு வந்துட்டு இந்த மிஸ்ட்ல முதுமலை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யாருக்கெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கோ அப்படியே வந்து வீடியோவை கண்டினியூவா பாருங்க. நாங்களும் அப்படியே ஜாலியா அப்படியே போய்கிட்டு இருக்கோம். அந்த மழை வருதா? மழை வருமா மாமா? வரும். மழை வரும்ல? வரும்னா வரும், வராதுன்னா வராது. நீ என்ன சொல்ற? மழை வரும்ன்றியா? வரும்னா வரும், வராதுன்னா வராது. லைட்டா வரும்னா லைட்டா வரும். சே, வேற லெவலு. இந்த மாதிரி பேசுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க, சரிங்களா? அதுக்காக தான் எங்க மாமா வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். சோ வந்து அதாவது நீ கேமரால வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்கியா? இல்லடா, கேமராக்கு நீ வந்து லேபரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன்ல, அத சொல்ற. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்ன எதை எடுத்தாலும் ஏதோ ஒரு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே தெரியுது. அதாவது மஸ்டங்குடி ரோட்ல டிராவல் பண்றதே ஒரு டஃப்பான விஷயம். அதுல வந்து இந்த மிஸ்ட்ல டிராவல் பண்றதுங்க ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கும். இந்த சேலஞ்சிங்கான வீடியோ யாருக்காக பண்றோம் அப்படின்னா உங்களுக்காக தான் பண்றோம். நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்காக பண்றோம். ஸோ வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை கண்டினியூ பண்ணி பாருங்க. வீடியோ சூப்பரா இருக்கும். எங்கெல்லாம் நாங்க நிறுத்தி டீ சாப்பிடுறோம், அப்புறம் போண்டா சாப்பிடுறோம், வடை சாப்பிடுறோம், நூடுல்ஸ் சாப்பிடுறோம், அப்புறம் வந்து சாப்பிடுறோம். இதெல்லாம் என்ன போறது எல்லாம் ஏமாத்தி கூட்டு வந்துருவா. அங்க போய் வீடியோ எடுக்கலாம், இங்க போய் வீடியோ எடுக்கலாம், நீ ஏமாத்தி கூட்டு வந்துருவா. அப்புறம் பார்த்தா போயிட்டு நல்லா 4 தடவை சாப்பிடுறோம், நாக்கப்படுங்கிற மாதிரி சாப்பிடுறோம். வாழ்க்கைய நம்ம வாழ்றதே சாப்பாட்டுக்காக தான். இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான் நம்ம சாப்பிடுறோம். அப்புறம் என்னத்த போயிட்டு சாப்பாடே வாழ்க்கை ஏறக்கூடாது. இல்ல மாமா, நீயும் ஏதோ பேசணுங்கிறதுக்காக எல்லாம் பேசக்கூடாது, சரியா? நான் பேசுறேன், அதெல்லாம் வந்து ஒத்துக்கப்படாது, சரியா? சாப்பாடு மொத்தத்துல பாரு. மை கண்ட்ரிடா. ஆமாமா, கேஎல் உங்க கண்ட்ரி தான். கைஸ் இங்க பாருங்க, நம்ம ஏரியா எப்படி இருக்குன்னு பாருங்க. ஊட்டி அப்படியே இந்த மிஸ்ட்ல டிராவல் பண்ணும்போது அவ்வளவு சூப்பரா இருக்குங்க. ஜிலி 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 இருக்கு. ஆனா என்ன இன்னைக்கு ஒரு விஷயம், நம்மம்மா நீ வந்து யாரையுமே வந்து ஏதாவது ஒரு பொண்ணுங்களை யாரையாவது நீ பாக்குற அப்படின்னா நான் உன்னை வீடியோல கவர் பண்ணிடுவேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து எடிட் பண்ணுவோம்ல, அப்ப வச்சு வெளுன்னு வெளுப்பேன், யோசிச்சுக்கோ. அதனால இப்படிதாங்க இவனும் எப்பா பாரு ஏதோ ஒரு விஷயத்த பண்ணிடுவான். கடைசியில அதை வந்து நம்ம ரீலா எடுக்கலாமா அப்படின்வான், என்னைய அப்படியே மாத்திடுவான். கண்டென்ட் கண்ணாயிரம். இப்போ HKF வந்துட்டோம். இன்னும் இங்க இருந்து ஒரு எத்தனை கிலோமீட்டர்னு தெரியல. TN43 கல்லட்டி ரோட்ல வந்துட்டு இந்த ரோட்ல டிராவல் பண்ணோம் அப்படின்னா சில குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் தேவை. என்ன குவாலிஃபிகேஷன் வேணும்? TN43 லைசென்ஸ் இருக்கவங்கள தான் அந்த ரோட்ல விடுவாங்க. நான் சொல்லட்டுமா? முதல் டிரைவரா இருக்கணும். அவனே சிரிச்சு வந்துட்டான். ஒரு நம்ம சின்ன வயசுல எக்ஸ்ரே இந்த மாதிரி போட்டோ பிலிம்ஸ் எல்லாம் வந்து இங்கதான் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கு, இங்கதான் போட்டோ பிலிம்ஸ் எல்லாம் தயாரிச்சிட்டு இருந்தாங்க. இப்ப இந்த ஃபேக்டரி, இந்த ஆலை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நிறைய கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ், இது வந்து கவர்மெண்ட் அண்டர் டேக்கிங்ல இருந்தது. இங்க ஒர்க் பண்ணவங்க நிறைய பேர் வந்து எல்லாமே வந்துட்டு VRS வாங்கிட்டு வெளியே போயிட்டாங்க. ஒரு காலத்துல ரொம்ப ஃபேமஸா இருந்த பறந்த ஒரு ஃபேக்டரி அப்படின்னு சொல்லலாம். ஐயோ, வெள்ளை கம்பளி விரிச்ச மாதிரி இருக்கு மாமா. சூப்பரா இருக்கு ஊட்டி. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். ஆமா, என்னென்ன பாரு, இது வந்து என்னென்ன சொல்றோம் பாருங்க, அழகான நம்ம கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அதாவது அன்னைக்கே வந்து முத்துனா எழுதிட்டாரு பாட்டு. அண்ணனே திருப்பி சொல்றேன், புது வெள்ளை மலை இங்க பொழிகின்றது, கொள்ளை நிலா அலைகின்றது. நனைகின்றது. சரி, இது ஒண்ணு. அப்போ அந்த அக்கா கூட சொல்லும், இருறாடி சொல்லாத இடம் கூட குளிர்கின்றதுன்னு சொன்னாங்க. அப்படிதான் இருக்குது, முடியல. எல்லா இடத்துலயும் குளிர்றதுக்கு முடியலங்க. வேற இன்னைக்கு சொட்டு வேற போடல. அந்த மாதிரி வந்து இதுக்கு பாரு, கமெண்ட்ஸ் மட்டும் எப்படி வரும்னு மட்டும் பாரு. ஆமா,
டேய் சொல்லாத இடம் குளிர்கின்றது நீ எந்த இடம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்க்குனே ஒரு சிலர் வருவாங்க. ஆமா யாருங்க டூரிஸ்ட் எல்லாம் செம காமெடி பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. ஹாய் கைஸா, எதுக்கு ஹாய் கைஸ்? இல்ல டூரிஸ்ட்க்கு உங்களுக்கு ஹாய் சொல்றேன். வெல்கம் டு ஊட்டி. ஓ மவனே மவனே சிக்கு 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 குளிருது. ரோட்ட காமி ரோடு உன்னை வா மனுஷனாதீங்க கைஸ். இப்போ அப்படியே நம்ம டிராவல் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். முன்னாடி கேஎல் வண்டி எல்லாம் நம்ம வந்து என்னைக்குமே நம்ம வீடியோல என்ன ஸ்பெஷல்னு பாத்தீங்கன்னா கட் பண்ணாம வீடியோ எடுக்கணும். என்னமாமா? ஆமா, அவங்க ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஸ்கிப் பண்றவங்க பண்ணிட்டு போறாங்க. ஆனா ஊட்டியை ஃபுல்லா வியூ ரசிக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்கிப்பே பண்ண மாட்டாங்க. தெரியுமா உனக்கு? ஸ்கிப் பண்ண மாட்டாங்க. இந்த ஏரியாவை பார்க்கணும் அதுக்குன்னே வந்து சில மக்கள் இருக்காங்க கண்டிப்பா. இங்க பாருங்க ரோடே தெரியல, அப்புறம் ஏங்க நீங்க டிராவல் பண்றீங்க? அது இந்த டிராவல்ல வந்து மெயின் என்ன மேட்டர்னா வந்து நான் ஷொட்டர் போடாம கார் ஓட்டுறேன். அச்சா அதுதான் ஒரு விஷயம். அங்க வேற அவங்களும் அந்த கார்ல இருந்து எல்லாம் வீடியோ எடுக்கிறாங்க. அவங்களும் ஒருவேளை vlogger-ஆ இருப்பாங்களோ? இருக்கலாம், எஸ் வாய்ப்பு இருக்கு. உங்களை நாங்க வீடியோ எடுக்கிறோம். மினி பஸ் பஸ் எல்லாம் பனியில தவழ்ந்து வருகிறது. செமையா இருக்குங்க. இது வந்து தலக்குந்தான்னு சொல்லுவாங்க இந்த இடம். இதுதாங்க இந்த இங்க இருந்து இங்க ஒரு லெஃப்ட்ல செக் போஸ்ட். போனீங்கன்னா கூடலூர் வழியா முதுமலைக்கு ரீச் ஆகலாம். TN43 லைசன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க கல்லட்டி வழியா அலோவ் பண்ணுவாங்க, முதுமலை ரீச் பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் திருப்பி விட்டுருவாங்க. நம்ம வண்டியை TN43 அப்படிங்கறதுனால இங்க போலீஸ் செக் போஸ்ட் இருக்கு. சோ இங்க என்ன நடக்குதுன்னு கர்நாடகா வெஹிக்கிள் அலோவ் பண்ண மாட்டாங்க. வேற ஊர் வண்டி எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நான் அப்படியே கொஞ்சம் கேமராவை கீழே இறக்கலாம்னு பாக்குறேன். பாருங்க, அவங்க கடமை தன் காவல்துறை தன் கடமையை செய்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம வந்து அப்படியே நம்ம TN43 அப்படின்றனால நம்மள அலோவ் பண்ணிட்டாங்க. 61 கிலோமீட்டர் இங்க இருந்து கைஸ் பாருங்க, இந்த வழியில கூடலூர் வழியில போனா யானைகளை துன்புறுத்த கூடாது, மிருகங்களை வந்து போட்டோ எடுக்கிறன்ற பேர்ல டார்ச்சர் பண்ண கூடாது. சரியான ஹை டென்சிட்டி மிஸ்ட். மாட்டுக்காரனா கொஞ்சம் நவுந்தீங்கன்னா நாங்க போயிருவோம். மாடு சார் இல்ல மாடு மேம். உச்ச அடிச்சிருச்சுன்னா நம்ம கண்ணாடி கிளாஸ் இப்படி மேல தூக்கிட்டு போக வேண்டியதா? அதெல்லாம் மேட்டர் இல்ல, வாழை தூக்கி மூஞ்சிலே வீசிட்டு சொத்தன அடிக்கும், குப்புன்னு இருக்கும். கைஸ் இப்ப வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு டிராவல் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆமாங்க, மிஸ்ட் எல்லாம் உள்ள வருதுங்க. மிஸ்ட் உள்ள வருதுங்க, கெஸ்ட் வர மாதிரி. அட வீட்ல ஏதாவது ஒரு கறிபுளி வாங்கி சாப்பிட்டு ஒரு குழம்பு வச்சுட்டு கம்முன்னு இருந்திருக்கலாம். ஏண்டா வீடியோ மோகத்துல கொண்டு வந்துட்டீங்களேடா எங்களை இங்க. ஏமாமா ஒண்ணுமே தெரியாது, ஒயிட் ஸ்கிரீன் போட்ட மாதிரி இருக்கும். அதனால கொஞ்சம் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். ஏய் வாவுடா, வாவ் அப்படி நம்ம சொல்லலாம். ஆனா வந்து ரோடே தெரியல. உனக்கு ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே தெரியல. அப்புறம் அதான் இது சேலஞ்சிங்கான டிரைவ். முதுமலை கொட்டும் பனிப்பொழிவில் முதுமலை. வேற லெவல் டைட்டில் மாமா, வேற லெவல் டைட்டில். கொட்டும் பனிப்பொழிவில் முதுமலை. ஒரு முதுமலை, குளிரில் மயங்கிய தமிழ் குயின். ஆமா, கடல் கிட்ட வீடியோ எடுக்க போனா கடலில் விழுந்து தமிழ் குயின். காப்பாற்ற தவறிய தமிழ் குயின் கணவர். அதே மாதிரி மலையில வீடியோ எடுத்தா மலையில் மாட்டிக்கொண்ட தமிழ் குயின், கடலில் மாட்டிக்கொண்டு. இந்த மாதிரி வேகமா போக கூடாதுங்க, ஏன்னா வந்து சர்றன்னு இழுத்துட்டு போயிடும். செகண்ட் கியர்ல தான் போகணும். இந்த ரோட்ல செகண்ட் கியர்ல தான் செல்லணும். எல்லாரும் குளூர்ல அப்படியே போய்கிட்டு இருக்காங்க. இங்க இப்ப நிறைய ஊர்கள்லாம் இருக்கு, ஆனா உங்களுக்கு இந்த வீடியோல ஒண்ணுமே தெரியாது. மொத்தம் வந்து 20 பேர் செத்துருக்காங்க இந்த ரோட்ல. அவ்வளவு ஒரு மோசமான முறை. முக்கியமா இப்ப நமக்கு இல்ல சொல்றேன், அது ரொம்ப டேஞ்சரான ரோடு. இது செத்தத பத்தி எல்லாம் பேசக்கூடாது மாமா. இப்ப
இப்படி ஒரு அருங்காட்சியத்தை யாரும் பார்த்திருக்க முடியாது. அருங்காட்சியம்னா மியூசியம் தானே? இல்ல அப்படிதான் இருக்கு இந்த ரோடு. இங்க பாருங்க, இதான் ஃபர்ஸ்ட் வளைவு. இதான் ஃபர்ஸ்ட் ஹேர்பின் பெண்ட். வா, மை கண்ட்ரிடா, அப்படிதான் பேசுவாங்க. எப்படி மை கண்ட்ரிடா? கேரளாக்காரங்கன்னா மை கண்ட்ரி. மை கண்ட்ரிடா. ஓ, உனக்கு ஏமாமா கேரளாக்காரங்கனால ஒரு கேரளாக்காரங்க இல்ல, கேரளா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப இயற்கையான ஊரு. இயற்கை. இங்க மட்டும் என்ன செயற்கையான ஊரா? இங்க என்ன செஞ்சா இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல மறுக்க சொன்ன, என்ன சொன்ன? இல்ல அதாவது இது செயற்கையான ஊரா, அது இயற்கையான ஊருன்றல, இது செயற்கையான ஊரான்னு கேக்குறேன். இல்ல இது இயற்கை. இல்ல உனக்கு ஏதாவது தப்பா தோணுச்சா? இல்ல ஒண்ணும் இல்ல. இல்ல உன் மண்டைக்கு தோணும், அதான் கேட்டேன். இல்ல எனக்கு ஒரு டீ வேணும். டீ குடிக்கணும், சூடா டீ குடிக்கணும். டிராவல் ஆரம்பிச்சு 5 கிலோமீட்டர் கூட ஆகல, குளூர்ல நடுங்கிட்டு வண்டி ஓட்டிட்டு டீ வேணும். இங்க பாருங்க கைஸ், அப்பப்போ இது வந்து கேமரா திருப்பும் போது அப்படியே ஒயிட் அடிக்குது வீடியோ. எல்லாம் மெதுவா வாங்க. அனைத்து வாகன ஓட்டிகளும் முகப்பு விளக்கை ஒளிர விட்டு செல்கிறார்கள். தூய தமிழா? எஸ், ஆமா எஸ். ஒரு வாகன ஓட்டி வேகமாக வந்து கொண்டிருக்கிறார். வாகன ஓட்டி குளூர்ல பைத்தியம் முடிச்சவன் அப்படிதான் வளருவேன். கொண்டா, இந்த ரோடு எப்படி இருக்கு நீங்களே பாருங்க. எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு. டான்ஸ். ஏய் போடு போடு, சங்கு சிக்கு சிங்கு சிக்கு சிங்கு சிக்கு சிங்கு டண்டனக்கரி டங்கரி நக்கரி. எடி 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 மாமா, அதுக்கு தான் ஆடுறாங்க. இப்போ சொல்லுமாமா நம்ம சேனல்ல. எப்படி சொல்லுப்பா, சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாப்பாங்கல்ல. சொல்லுப்பா. எப்படி உன் பிசினஸ் கண்டிப்பா பண்ணுவாங்க மாமா. பைத்தியம். கரெக்டா இது கிளிப்ப கரெக்டா வை. கரெக்டா தான் இருக்கு. இங்கெல்லாம் நான் டீ சாப்பிட மாட்டேன். எனக்கு கார்னர்ல இதெல்லாம் காமியம். இப்ப நம்ம போயிட்டு மசனகுடி ரோட்ல ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ரோடு. மொத்தம் 36 பெண்ட். இதுல வந்து 5வது பெண்ட் இப்ப நம்ம கிராஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். குளூர் மட்டும்தான் இங்க 14 டிகிரிங்க இப்பவே. அதாவது வீட்டுல எல்லாமே வந்து ஏசில வந்து ரொம்ப லோயஸ்ட் டெம்பரேச்சர்னா 16 டிகிரி ஒரு சில கார்ல. பட் நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 டிகிரில இருக்கோம். ஆமா, வெளியில காமி. வெளியே காட்டுறதுக்கு பயமா இருக்கு, கேமரா வெளியே போயிருமா. அங்க பாருங்க, கைஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்காக தான் இவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறோம். கையெல்லாம் குளிருது. வெளியே மொபைல காருக்கு வெளியே ஜன்னல்ல காட்டி நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சம் பயமா தான் இருக்கு ரோட பார்க்கும்போது. அவர்தான் போட்டோ மைக் இருக்கா? மைக் இருக்கா? ஒண்ணும் இல்ல, ஒரு தம் போட்டோ நல்லா இருக்கும். எடிட்டிங்ல கட் பண்ணிடு. இது எடிட்டிங்கே எல்லாம் ஓட்ட போறேன் கைஸ். இங்க பாருங்க, எல்லாம் போட்டோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொருத்தர் நின்று என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கு மேல வெளியே காட்ட முடியல, கை ரொம்ப குளிருது. ஸோ அதனால நான் கேமரா உள்ள எடுத்துக்கிறேன். அப்பா, குளிர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்யும் வகையில். பக்கம் போகாதன்னு சொன்னா கேக்குறியா? அந்த பக்கம் போக வேண்டான்னு தானடா சொன்னேன். நீ தாண்டா டிரைவர், உன்னை வச்சுதான்டா ஓட்டணும் அப்படிங்கிற மாதிரி போய் கீழே போய். ஏன்னா இந்த இருட்டுல, சாரி இந்த வெளிச்சத்துல, இந்த மிஸ்டுக்குள்ள யானை நின்னா கூட தெரியாதே. இல்ல என்ன நினைப்புல நீங்களாம் இப்ப யானை பாக்குறன்ற ஐடியால வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க. யானையோட தும்பிக்கையை பிடிச்சு, தும்பிச்சங்கையில தும்பிக்கை கோயம்புத்தூர்கார போய் தப்பா பேசுனீன்னு வையே, தும்பிச்சாங்கை செருப்பு தொட்டுட்டு போ. நான் ஏன்டா செருப்பு தொடணும்? அங்க வாரு லைட் அடிச்சாரா இல்லையா?
போன் மட்டும் வெளியே வந்துட்டு போகுது குளூர்ல. வேற வழி கைஸ். இவன் ரொம்ப பேசுறான், அவனை என்னங்க பண்ணலாம் சொல்லுங்க. பயத்துல என்னென்னமோ. ஒரு கொஸ்டின் கேள. உன்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணுமா? உனக்கு ஏன் கேரளா பிடிக்கும்? கேரளா எனக்கு மட்டும் எல்லாத்துக்கும் என்ன பியூட்டிஃபுல் கண்ட்ரி. சரி, நல்ல கண்ட்ரி. மை கண்ட்ரிடா. ஓ அதனாலயா? கண்ட்ரில போ ஸ்டேட் பாது. காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு தான் எழுதுறாங்க. அப்ப அது அப்படிதானே இருக்கும். வேற ஏதாவது கொஸ்டின் கேளு. சரி, உனக்கு பிடிச்ச ஃபுட் என்ன? பிரியாணி. பிடிக்காத ஃபுட்டு? பருப்பு ரசம், பருப்பு சாப்பாடு, இதுதான் பிடிக்காத உனக்கு? ஃப்ரண்ட்ல வெளியில 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 ஓடு. இந்த ரோட்டை பாருங்கோ, இதுதாங்கோ மசனக்குடி போற வழி. தூரத்தில் தெரியுறவங்க மனிதர்கள் ஆவியை போல் தெரிவார்கள். தாத்தா பாருங்க. இருமாமா மாமா, இருமாமா பேசலாம். பீடி கேட்குறியா தாத்தாட்ட? சும்மா ஒரு வீடியோ நிப்பாட்டுவார்ல, வருவாரு. நீ போய் நிறுத்தி டீ குடிக்கும்போது வந்துருவாரு, அங்கே போட்டு கேளு. கைஸ், இங்க ஒரு டீ கடை இருக்குங்க. அந்த டீ கடையில வந்து டீ ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா சின்ன டம்ளர்ல தான் அந்த டீ தருவாங்க. நான் இப்ப பெரிய டம்ளர்ல டீ கேட்க போறேன். தருவாரா என்னன்னு தெரியல. பார்க் வச்சுட்டாங்க. வாவ், இல்ல இது இந்த ஏரியாவோட எங்க அந்த அண்ணா தான் இருக்காரு. அந்த அண்ணா லீவு. லீவா? ஓ, இன்னைக்கு சண்டேன்றனால லீவ் எடுத்துட்டாருங்களா? ஓ சரி சரிங்கண்ணா. மோன்டி கொடுங்கண்ணா. கைஸ், இப்போ நம்ம வந்து டீ சாப்பிட்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே மசனக்குடி போகிற வழியில் ஒரு அழகான ஒரு கடை. நாங்கள் ரெகுலராக எப்போவுமே இங்கே தான் வந்து டீ சாப்பிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா எவ்வளோண்ணா அந்த பாக்கெட்டு? இது இது வந்து ரோஜா இதழ்கள் 50 ரூபாங்க பாக்கெட்டு. ஸோ வந்து அண்ணா இது என்ன ரோஸு என்னன்னு தெரில. சரி ஓகேங்க. இங்கே பாருங்கள், அப்படியே நிறையா வந்து வெரைட்டிஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் அப்படியே நம்ம இப்படி வந்தோம்னா இங்கே நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்குது. ஏதாவது ஸ்நாக்ஸ் வேணும்னா வாங்கிக்கலாம். அப்புறம் வந்து எங்களுக்கு வந்து அண்ணா வந்து அங்கே டீ ரெடி பண்ணிகிட்ருக்காரு. இங்கே டீ தூள் கிடைக்கும், அப்புறம் வந்துட்டு தைலம் கிடைக்கும், அப்புறம் டீ சாப்பிடும்போது முறுக்கு கிடைக்கும். அது மாதிரி நமக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி இதெல்லாம் எடுத்து இப்படி வச்சு இதெல்லாம் இப்படி வச்சு இதெல்லாம் எடுத்துட்டு அப்படியே ஓடி போயிடலாம். ஆனால் வந்து எங்கள் மாமா எனக்கு வாங்கி தருவார் நம்பிக்கை இருக்குது. ஸோ அதனால் நம்ம அடுத்தது உள்ளே போயிட்டு அண்ணா டீ வச்சுட்டு இருக்காங்க, வாங்க பார்க்கலாம். அண்ணா டீ ரெடியா? எஸ், இங்கே பாருங்கள் டீ ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இந்த குளிருக்கு அப்படியே இந்த டீ எடுத்துக்கிட்டு அப்படியே சாப்பிட்டோம் அப்படின்னா வேற லெவலாக இருக்குது. எனக்கு அடிக்கடி அந்த வேற லெவல் தான் வருது. நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ வந்துட்டு குளிருக்கு போ, வெளியில் போ, எடுத்துக்கோ. இங்கே வா. ஆஹா ஆஹா, இந்த குளிரில் அப்படியே இந்த இயற்கையை ரசிச்சுட்டு அப்படியே இந்த மிஸ்டையும் பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல நின்று அப்படியே இந்த டீயை சாப்பிட்டோன்னு வைங்களேன், அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு வச்சுக்கோங்க. வேறு லெவல் டேஸ்ட்டு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா பயங்கரமான அப்படியே அதாவது புகை வருதுல்ல, இந்த மிஸ்டோட சேர்ந்து வருது. ஏய், என் வாயிலிருந்து புகை புகை வருது. இங்கே பாருங்க வண்டியெல்லாம் வருது. நம்ம அப்படியே வந்துட்டு இங்கே ஒரு வண்டி நிற்கிது.
ஃபேமிலி. குரங்கு அங்க பின்னாடி மேலே ஏறிட்டு இருக்குங்க. அந்த வீடியோ சொல்றான் ஆஷிஷ். மாடு கலனி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. ஒரு மசால் டீ ரெடி அல்பம் ரெடி. சாப்பிட்டு இருக்கு. சூப்பரா இருக்கு.